துணை. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மிக மகிழ்ச்சி நண்பர்களே, இந்த புனிதமான நல்ல தினத்திலே ஒரு தெய்வீகமான சிந்தனையை சிந்திப்பதற்காக வருகை புரிந்திருக்கின்ற அன்பர்களை வரவேற்று, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை, தியான ரகசியம் இல்லையா? தியானத்திற்குள்ள பல்வேறு ரகசியங்கள் இருந்தாலும் அந்த தியானத்திலே வெற்றி பெறுவதற்கு என்ன ரகசியம் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அது ஐயா அவங்க ஒவ்வொரு சிந்தனையுமே மிக ஆழமான ஒரு சிந்தனையாக வழங்கி கொண்டிருப்பாங்க. அவருடைய பல்வேறு அனுபவங்களையும் நமக்கு அதுல கொடுப்பாங்க. குறிப்பா வேதாத்திரியத்தை பற்றி அந்த பயிற்சியில நம்ம ஆழ்ந்து ஈடுபடுவதற்கான ஒரு உத்வேகத்தையும் ஐயாவுடைய உரை எப்பொழுதுமே நமக்கு வழங்கி கொண்டே இருக்கு. நான் சொன்னது போல சென்ற மௌனம் 30 நாள் ஐயா கூட தான் நானும் இருந்தேன். அப்போ அதிலிருந்து இன்று வரைக்கும் அதை தொடர்ந்து அந்த நிலையை தக்க வச்சிட்டு இருக்காங்க. நீங்க அவரோட உரையை மௌனத்திற்கு முன்பு மௌனத்திற்கு பின்பு என்று 2 விதமாகவே பிரிக்கலாம். ரெகுலரா தெரியுற அன்பர்களுக்கு தெரியும். இப்ப அவரோட உரை ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு சக்திமிக்க உரையாக அமைந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? அந்த விதத்துல நமது உயிர் சொந்தம் இமயவரமன் ஐயா அவர்களை தியான வெற்றிக்கான ரகசியம் என்ற சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ஐயா அன்மியூட் கொடுத்துங்க. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். இன்னையும் ஐயா நன்றி. இதை பார்க்கக்கூடிய உங்கள் உடலுக்கும் என்னுடைய உடலுக்கு வேண்டுமானால் ஜாதி இருக்கலாம், மதம் இருக்கலாம், மொழி இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் உயிருக்கும் எனக்குள் இருக்கும் உயிருக்கும் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது என்பதை அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியுடைய வழியில் நான் உணர்ந்ததால் உங்கள் அனைவரையும் உயிர் சொந்தமாகவே பாவித்துக் கொண்டு வருகிறேன். நீங்களும் அதே போன்று மிக விரைவில் அந்த நிலையை அடைவதற்கு எல்லாம் உள்ள இறையர்களும் குருவர்களும் உங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் உறுதுணையாக அமையட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு பார்த்தீங்கன்னா தியான வெற்றிக்கான ரகசியம். ரகசியம்ங்கிறத விட ரகசியங்கள்னு வச்சுக்கிட்டா தான் தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எளிய நுட்பமான ரகசியங்கள் என்னங்கிறத கவனிச்சு பார்த்துக்கிட்டே வந்தோம்னா முதல்ல தெரியும். முதல்ல தியானம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தியானம்ங்கிறது மனதை அமைதிப்படுத்துவதற்கான ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை தியானமாக குறிப்பிடப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல போய் பல்வேறு மூச்சு கவனிக்கிற பயிற்சிகள் இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே வராங்க. செய்யறதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனா என்னன்னா இந்த மூச்சை கவனித்தல்ங்கிற தியானத்தை யாரெல்லாம் பயன்படுத்திட்டு வராங்களோ அவங்க அந்த ஆற்றலை பயன்படுத்துவதற்கான ஒரு தவத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எவ்வளவுக்கோட விரைவில் இந்த நான் வெஜிடேரியன் சொல்லக்கூடிய அசைவத்தை தவிர்த்தே ஆக வேண்டும். கொஞ்சம் கூட அசைவம் எடுத்துக்கிட்டே அந்த மூச்சு கவனிக்கக்கூடிய தியானங்கள் செஞ்சுட்டு வந்தா அது அவங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இப்ப அடுத்த இதுல பாத்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இதுல எனர்ஜி சென்டர்ஸை கவனிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. படிப்படியா நம்முடைய அந்த வேண்டாத பழக்கங்களா அல்லது ரொம்ப நாள் பழகிய பழக்கங்களா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழக்கங்களா நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கோம். அது மாதிரி போகும்போது நம்ம அதை விட்டுட்டே வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பாக அது அமையும். அதனால நம்ம எந்த தியான மையத்துக்கு போறோம், அவங்களுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல் என்ன, அவங்க எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுகளை கவனிச்சு நம்ம எதுக்கு வேணாலும் போலாம். எல்லாத்துக்கும் போறதுக்கு எல்லா மனிதர்களுக்கும் உரிமை இருக்குது. ஆனா போய் அந்த இடங்கள்ல அவங்க சொல்லியிருக்க அந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க முடியுதாங்கிறத கவனிக்கணும். கவனிக்க முடியல அப்படின்னா இருக்கிறதுலே எளிய முறையில எல்லா மக்களும் எல்லா வயதினரும் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியை அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வேதாத்திரியமாக கட்டமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இதில் இல்லாத நுட்பங்களே கிடையவே கிடையாது. பார்த்தீங்கன்னா இதை தாண்டியும் நிறைய பேருக்கு நிறைய ஆர்வங்கள் இருக்கு. ஆர்வம் இருக்கிறது தப்பே கிடையாது, போறதுலையும் தப்பே கிடையாது. போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. போனாலும் அங்க இருக்கக்கூடிய நுட்பங்களை நம்ம கடைபிடிக்கிறோமா, அவங்க நான் வெஜிடேரியன் எடுக்கவே கூடாதுங்கிறாங்களா, அதுதான் அவங்களுடைய அடிப்படையா இருக்கா, அதுங்கிறத நல்லா கவனிச்சு பார்க்கணும்.
எந்த ஒரு பயிற்சி மையத்துக்கு போனாலும் அதுல எதை அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள், அதுக்கு இருக்க குருமார்கள் எதை வழிகாட்டி இருக்கிறார்கள் நம்ம ரொம்ப கவனமா கவனிச்சு பார்க்கணும். அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு யார் வேணாலும் எந்த பயிற்சிகளுக்கும் போயிட்டே இருக்கலாம். பயிற்சிகளுக்கு போக போக ஆர்வம் கூடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றையும் ஹாப்பினஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுல இல்லாத அதுல கிடைச்ச மாதிரி இருக்கும், அதுல இல்லாத இதுல கிடைச்ச மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா கடைசியா போய் சேர்ந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம சென்னைக்கு போறான்னு முடிவு எடுத்துட்டு ஊரை சுத்தி வேற எங்கெங்கேயாவது போயிட்டு சென்னைக்கு போகும்போது வயசு ஆயிப்போயிடும். அது மாதிரி டைம் ஆயிடும். இதுல நம்ம கவனமா வச்சுக்கிற வேண்டிய ஒவ்வொரு குருமார்களும் அந்த இதை கட்டமைச்சிருக்கவங்க என்ன நோக்கத்தை எதில் அடிப்படையா எதை வைத்திருக்கிறார்கள் தெளிவா தெரிஞ்சுட்டு எங்க வேணாலும் போய் பயிற்சி எடுக்கலாம். ஆனா அதே இடத்துல வேதாத்திரியத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பேக்கடு ஃபுட்னு சொல்ற மாதிரி எல்லா விதமான இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு தேவையான எல்லா நுட்பங்களும் இருக்கு. மிகப்பெரிய பேராசிரியர்கள் இதுல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய வழிகாட்டுதலுக்கான செய்திகள் நடந்துகிட்டே இருக்கு. இதுகளை பயன்படுத்தி மேல மேல வர்றதுக்கான மிக நுட்பமான ஒரு விஷயம், அற்புதமான விஷயங்கள் நிறைந்தது. இப்ப இதுக்கு வர தியானம் வெற்றிக்கான ரகசியம். வெற்றிக்கான ரகசியம் என்னன்னா, நீங்க எங்க வேணாலும் தியானம் கத்துக்கலாம், எந்த தியானத்துல வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த மௌனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மௌனம் இல்லாமல் நீங்க எந்த ஒரு தியானத்திலையும் வெற்றி அடைகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். குறைந்தது தினமும் 1 மணி நேரமாவது மௌனமாக இருந்து பட வேண்டும். மௌனம் தான் தியானத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படையான ஒரு விஷயம். குறைந்தது 1 மணி நேரமாவது மௌனமாக இருத்தல் அப்படின்னா, வீட்டுல இருக்கவங்கள்ட்ட பேசுறது மட்டும் இல்ல, மொபைல் போன்ல பேசுறதுல இருந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு 1 மணி நேரம் டெய்லியும் இருந்துகிட்டே வாங்க. இருந்துகிட்டே வந்தீங்கன்னா தான் எந்த தியானத்துக்கு போனீங்கன்னாலும் அந்த தியானத்தில் வெற்றி அடைவதற்கு அடிப்படை நுட்பமாக நான் 30 ஆண்டு காலம் பயிற்சி செஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்ங்கிறது மௌனம் தான் அடிப்படையான ஒரு விஷயம். அந்த மௌனத்தை ஒவ்வொரு விஷயத்திலையும் கடைபிடிச்சுட்டே வாங்க. அந்த மௌனத்தை கடைபிடிக்க உங்க வாழ்க்கையில் வேறொரு கோணத்தில் நீங்கள் உயர்ந்து கொண்டே வருவதை பார்ப்பீர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த மௌனம் உங்களை வேறு நிலைக்கு எடுத்து சென்றே கொண்டே இருக்கும். அந்த மௌனம் இருந்து பழகினீங்கன்னா, ஏற்கனவே உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா 10 கேள்விக்கு ஒரு கேள்வியை நீங்க கோவமா பேசிருப்பீங்க. மௌனம் இருந்துகிட்டே வந்தீங்கன்னா 10 கேள்வியில 9 கேள்விக்கு நீங்க கோவமா பேசவே மாட்டீங்க. குடும்பத்துல மட்டும் இல்ல, வெளியில சந்திக்கிறவங்க இருந்து எல்லா இடங்களையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த நான் அப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏற்கனவே ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்டாவே சட்டுன்னு கோவம் வரக்கூடியவருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா கோவமே வராத தன்மை வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க எந்த தியானத்தில் வெற்றி அடைய விரும்பினாலும் மௌனமே அதனுடைய அடிப்படையான நுட்பமாக இருக்கும். தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது இருந்து அந்த நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். வாய்ப்பு இருந்தால் தொடர்ச்சியாக 3 நாளைக்கு மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த 3 நாள் நீங்கள் மௌனமாக இருந்து கொண்டு வந்தால் உங்களுடைய தியானம், நீங்கள் என்ன தியானம் செய்தாலும் அது உங்களுடைய தியானத்தில் வெற்றித்தன்மையை நோக்கி எடுத்துக்கிட்டே போகிறது நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா தியானத்துல வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் யாரும் நிர்ணயிக்கவே முடியாது. நீங்க மட்டும்தான் முடியும். யூ ஆர் அந்த மாஸ்டர், யூ ஆர் அ ஜட்ஜ். எல்லாமே நீங்க தான். நான் செஞ்சுக்கிட்டு சிறப்பா இருக்கா இல்ல குறையா இருக்கா, எந்த இடத்துல எனக்கு பிரச்சனையா இருக்கு, எல்லாம் உங்களுக்கு தெரியும். தியானத்துல தெரியாத விஷயமே கிடையவே கிடையாது. உங்களுக்கு நீங்களே மார்க் கொடுக்கணும். 100 மார்க்கா, 10 மார்க்கா, 50 மார்க்கா, 70 மார்க்கா, எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. அதுக்கு என்ன வேணும்? மௌனம்ங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ள வேண்டும். தினமும் கண்டிப்பா 1 மணி நேரமா, அது எந்த 1 மணி நேரமா வேணாலும் வச்சுக்கலாம். அந்த 1 மணி நேரத்தை மௌனமா இருக்கிறேங்கிறத கவனமா இருக்கணும். அப்படி 1 மணி நேரம் மௌனமா இருக்கிறேன்னா அடிக்கடி மக்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும். நான் இன்னைக்கு மௌனமா இருக்கிறேன், இன்னும் 1 மணி நேரத்துக்கு மௌனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும். குடும்பத்துல இருக்கவங்களை பார்க்கணும், கடைக்கு போகணும், வரணும், எல்லாமே பண்ணணும். அப்படி இருந்தா தான் அந்த 1 மணி நேரத்துல உங்களுடைய தன்மையில் என்ன மாற்றம் நடந்திருக்குங்கிறத உணர முடியும். அதனால நீங்க 1 மணி நேரம் மௌனம் இருக்கிறதுங்கிறது ஒரு ரூமுக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ கம்முன்னு இருக்கிறது வேறு. நீங்க அந்த 1 மணி நேரம் மௌனத்துல வெளியில போகணும், கடைகளுக்கு போகணும், உங்க வேலையை பார்க்கணும், வரணும், குடும்பத்துல இருக்கவங்கள்ட்ட இருக்கணும். அவங்க ஏதாவது உங்களை பத்தி பேசியிருப்பாங்க, அதை பத்தி எல்லாம் கேரே இல்லாத அளவுக்கு இருக்கணும். இது மாதிரி நம்முடைய தன்மையை உயர்த்திக்கிட்டா மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்ம தியானத்துல வெற்றி பெற்றுக்கிட்டே வரணும். இல்லைன்னா வெளியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க நம்ம தியானத்துல வெற்றி பெற்றுக்கிட்டு வரோம். நமக்கு தெரியும் நமக்கிட்ட இன்னும் தியானத்தில் முழுமையடையவில்லை, இன்னும் தியானத்தில் நமக்கு குறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தன்மையை நான் எப்படி மாற்றிக்கொள்வேன்? ஏன்னா தியானத்தோட நோக்கமே பிறப்பற்ற நிலை அடைதல்னா பேசிக்கான நோக்கம். இதுல நிறைய பேர் சொல்றாருன்னா மனதை அமைதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி. மனதை அமைதிப்படுத்துதல் மற்ற மார்க்கங்களில் இருப்பவர்களுக்கு பொருத்தமாக இருக்கலாம். வேதாத்திரியத்தில் இருப்பவருடைய நோக்கம் பிறப்பற்ற நிலை அடைதல் தான். வேற எந்த இதுலையும் சொல்லாத ஒரு நுட்பம் பிறப்பற்ற நிலை அடைதல். மற்ற தியான மையங்கள்ல பூரா பார்த்தீங்கன்னா இன்னும் 7 பிறப்பு இருக்கு, 8 பிறப்பு இருக்கு, அந்த பிறப்பு போக்கலாம், இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் நிறைய இதுல உருவங்களை வச்சுக்கிட்டு தியானம் பண்றது, அந்த இது எல்லாமே இதுல இருக்கவே இருக்கு. இதுல பிறப்பற்ற நிலை அடைதல்னா
இதோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டா இருக்கு. அந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அடையணும்னா வேதாத்திரியத்துல யாரெல்லாம் தவத்துல கலந்துட்டு இருக்கிறோமோ அவங்க வெற்றி அடைவதற்கான ஒரு நுட்பமான விஷயம். கண்டிப்பாக 1 மணி நேரம் தினமும் மௌனம் இருக்க வேண்டும். அந்த 1 மணி நேரமும் மற்றவர்களை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்க வேண்டும். அப்படி சந்திக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு நமக்குள்ள மௌனம் கூடிய பதில் பேசவே விடும். இப்ப கடைக்கு போறோம் ஒண்ணு வேணும்னா பேப்பர்ல எழுதி காட்டணும். ஒரு இதை மாட்டிக்கணும் மௌனம்னு. கேட்டா நான் மௌனம் இதை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குற மாதிரி இருக்கு. இதை மாதிரி ஒரு தன்மையை உருவாக்கிட்டு தான் நீங்க அந்த 1 மணி நேரம் மௌனம் இருக்கணும். அது மாதிரி மொபைலை எக்காரணம் கொண்டு யூஸ் பண்ணவே கூடாது. வாட்ஸ்அப் கூட பார்க்கக்கூடாது. பார்த்தோம்னா அந்த மௌனம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மௌனத்தன்மை நமக்குள்ள உறைஞ்சிட்டே வரும். நான் அந்த மார்கழி மாசம் 30 நாள் இருந்தது. இன்னமும் அந்த மௌனத்தன்மை எனக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னை ஒரு வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. அது எதை நோக்கி போகணும்னு தெரியாது. நான் போயிட்டே இருக்கேன். அது ஆனந்தமான ஒரு நிலையை நோக்கி போயிட்டு தான் இருக்குங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா இப்பொழுது கவலைகள் வருவதில்லை, வருத்தங்கள் வருவதில்லை. நாளைக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு நான் யோசிக்கிறதே இல்லை. நாளைக்கு என்ன தேவையோ அது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு அடிப்படையான விஷயம் மௌனமாக இருத்தல். இந்த மௌனம் தான் முக்கியமான ஒரு விஷயம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல யோசிச்சுட்டே போப்பாங்க. மௌனத்தை விட்டுறாங்க. மௌனம் இல்லாம நீங்க எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு தளத்துல வெற்றி அடையவே முடியும். வெற்றி வேணும்னா நீங்க நல்லா இருந்து பாருங்க. உங்களே 1 மாசம் இருந்து பாருங்க. ஒவ்வொரு மணி நேரம் 1 மாசத்துக்கு இருந்து பாருங்க. உங்களுக்குள்ளேயே மாற்றம் தெரியுறத பார்த்தீங்க. இப்ப நான் அன்னையில இருந்து நீங்க 7 மாசம் ஆயிடுச்சு. 7 மாசம் நான் அந்த மௌனத்தன்மை அப்படியே அங்க எப்படி இருந்தனோ அதே தன்மையில ஸ்டாண்ட் ஸ்டில்னு சொல்லுவாங்கல்ல, அசையா தன்மையில அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன். யார் என்கிட்ட பேசினாலும் இது பண்ணாலும் என்னுடைய அறிவு பதில் சொல்லுது. என் மனசு அசையாம இருக்குது. அந்த துன்பமில்லாத நிலையில இருக்கேன். அந்த மனம் ஒரு அந்த ஒரு ஒருமை நிலையில் நிற்கும் போது தேவையான எல்லாமே கிடைச்சிக்கிட்டே வருது. இன்னும் சொல்ல போனா 20 ஆண்டுகளாக பேசாமல் இருந்தவர்கள் இப்ப என் கூட பேசுற நிலைக்கு வந்திருக்கு. 20 ஆண்டுகளாக விட்டு போன உறவுகள் என்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. 20 ஆண்டுகளாக நான் என்ன செய்வேன்னு நினைச்ச விஷயங்கள் அனைத்துமே சாதிக்கக்கூடிய நிலையில் வந்துருக்கு. இதுக்கு நான் ஏற்கனவே என்னுடைய முயற்சியை, என்னுடைய எனர்ஜியை, என்னுடைய கடும் உழைப்பை அனைத்தையும் போட்ட போது நடக்காத ஒன்று இன்றைக்கு மௌனமாக இருந்தே அத்தனை காரியங்களும் நடந்து கொண்டு வருகிறது. இன்னும் ஓராண்டு அப்படியே ஆண்டுகள் கூட கூட என்ன ஆகுதுங்கிறது தெரியும். எப்பவுமே நான் பேசுற எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உணர்ந்ததை மட்டுமே தான் பேசுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த மார்கழி 30 நாள் இருந்த மௌனத்தின் விளைவு இன்று வரைக்கும் நான் மௌனமாகவே இருக்கிறேன். அந்த மௌனத்தன்மை எனக்குள் இருக்கிறதால் என்னுடைய அனைத்து செயல்களுமே மௌனமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் போது அப்படியே கடவுள் சொல்ற மாதிரியாவே இருக்கிறதாக நிறைய பேர் பார்க்குறாங்க. நான் பல்வேறு விதமான பேராசிரியர்களுக்கு பல்வேறு விதமான தீர்வுன்னு சொன்னேன். அவங்க எல்லாருமே மிராக்கிளாவே அவங்க யோசிக்கிறாங்க. கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத நடவடிக்கைகள் அவங்க வாழ்க்கையில வந்துருக்கு. அவங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்மானம் நினைச்சது சர்வசாதாரணமா தீர்ந்திருக்கு. இது அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மௌனம் தான் தியானத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படையாக ஒரு விஷயமாக இருக்கிறதுங்கிறத சொல்லிட்டு இதை மட்டுமே சொல்லிட்டு போனோம்னா இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுல பயனாக இருக்காது. அதனால இன்னமும் பல்வேறு விதமான ரகசியங்களை நாம் பார்க்கலாம். மெயினான விஷயம் மௌனமே. எப்- ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இருக்கு பார்க்கணும். வாய்ப்பு கிடைத்தால் 2 நாள் அல்லது 3 நாள் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மௌனமா இருந்து பழகிட்டே வர வர பார்த்தீங்கன்னா நம்முடைய தன்மை மாற ஆரம்பிக்கும். நம்முடைய தன்மை மாற மாற நம்முடைய தேவைகள் அனைத்தும் இறை பார்த்துக் கொள்கிறது. இதை நான் உணர்ந்திருக்கேன். உணர்ந்ததை சொல்றேன். நீங்களும் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது முயற்சி பண்ண பண்ண வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இன்னமும் தான் இன்னும் மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா தவத்தில் வெற்றி அடைவதற்கு தியானத்தில் வெற்றி அடைவதற்கு பார்த்தீங்கன்னா இப்போ மற்றவர்கள் எல்லாரும் தியானம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. மகரிஷி மட்டும் தவம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. நித்யானந்த தவம், அக்னி தவம், துரிய தவம். தவம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சி அப்படின்னு அர்த்தம். தொடர்ச்சியாக செய்தல். ஏதோ ஒன்று தொடர்ச்சியாக செய்யறோமோ அதுக்கு பேரு தவம். மற்றவங்க எல்லாரும் செய்யறது தியானம். நம்ம அந்த தொடர்ச்சியா அந்த தியானத்தையே தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றதுனால தவம். எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யும் போது தவமாக செஞ்சோம்னா அது வெற்றிகரமாக அமையும். எந்த ஒரு வேலையும் தவமாக செய்தல்னா தொடர்ச்சியாக செய்தல். ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் தொடர்ச்சியா செய்யறேன். நான் அந்த விஷயத்துல எவ்வளவு தொடர்ச்சியா செய்யறேன். காலையில 3:30 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா அது தொடர்ச்சியா நான் எத்தனை நாள் எந்திரிச்சிருக்கிறேன். அதை நம்ம கவனிச்சு பார்த்துட்டு மாசத்துக்கு ஒரு தடவையா ஒரு நாள் மிஸ் ஆயிருக்கலாம். அதிகபட்சம் போனா இல்ல ரொம்ப அதிகமா போயிருந்தா 2 நாள் மிஸ் ஆயிருக்கலாம். ஸோ நானும் அந்த 3:30 மணி அங்கே எழுந்ததை இன்னைக்கு வரைக்கும் மிஸ் பண்ணாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். காரணம் நான் ஒவ்வொரு தடவையும் மார்க் போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு காய்கறி இப்போ இத்தனை தடவை செஞ்சிருக்கிறோம். அதுக்கு என்ன அதுல ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவா இருந்துகிட்டே இருக்கான். அதுலதான் பாத்தீங்கன்னா காலையில 3:30 மணிக்கு எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி 9 மணிக்கு படுக்கிற வரைக்கும் ரெகுலரா அப்படி ப்ராப்பரா நடந்துகிட்டே வருது. ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துலையும் குறையில்லாம நடந்துகிட்டே வருது. இது எல்லாத்தையும் வெற்றி அடைய வேண்டுமானால்
தியானத்தில் தலைப்பு கொடுத்துருக்கேன், தவத்தில் வெற்றி அடைய வேண்டுமானால் தொடர்ச்சி மிக மிக முக்கியமானது. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லுவாங்க. அது தொழிலையா இருக்கட்டும், நிர்வாகத்திலையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சிங்கிறது தான் இப்ப ரொம்ப ரொம்ப உலகம் முழுக்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. அந்த தொடர்ச்சி அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். நீங்க குறையா செய்றீங்க, நிறையா செய்றீங்க, அதெல்லாம் வேற பிரச்சனை. தொடர்ச்சியா செய்றீங்களா? ஒவ்வொரு நாள் தவம் சிறப்பா செஞ்சுக்கிட்டே வரீங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வரீங்க? அந்த தொடர்ச்சியா செய்ய உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்குது? இந்த தொடர்ச்சியாங்கிறத நான் பேசும்போது தான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அருட்தந்தை அவர்கள் பல்வேறு விதங்களை தவங்களை மிக ஆழமாக பேசியிருந்தாலும் துரியாதீத தவத்தை மிக மிக வலுவாக கூறியிருக்கிறார். அந்த புண்ம வினைகள் கூட தீரும். அதான் அந்த வயிற்றுக்குள்ள இருக்க அந்த அந்த காலத்துல அந்த புண்ம வினைன்னு சொல்லக்கூடிய அவ்வளவு பெரிய நோயா அந்த காலத்துல வயிற்றுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட தீருங்கிற மாதிரி நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வா இருக்கக்கூடிய தவம் துரியாயுத தவம். அந்த துரியாயுத தவத்தை எனக்கு தெரிஞ்ச நான் நுட்பமாக பார்க்கிறது என்னன்னா, மற்ற தவங்கள்லாம் எல்லா பேராசிரியர்கள் பேசுறது எது கிடைக்குதோ அதுல போட்டு கேட்டு பாருங்க, பயிற்சி செய்ய. ஆனா துரியாயுத தவம் மட்டும் அடுத்த அந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 20 நிமிடத்துல போட்ட இது இருக்கு. அதை நீங்க ரெகுலரா போட்டு பண்ணிக்கிட்டே வரும்போது அவருடைய நீங்க சூக்கும ஆற்றலுடன் கலப்பதற்கும் அந்த சூக்கும ஆற்றல் உங்களுக்குள் வருவதற்கும் அந்த சூக்கும ஆற்றலே உங்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கும் அந்த சூக்கும ஆற்றல் உங்களை சக்தி களத்திற்கும் சிவகலத்திற்கும் எடுத்து சென்று அந்த சிவகலத்திலிருந்து மெதுவாக எடுத்து வந்து சக்தி களத்திற்கு கொண்டு வந்து சூரியனுக்கு கொண்டு வந்து சந்திரனுக்கு கொண்டு வந்து துவாதசத்துக்கு கொண்டு வந்து துரியத்துக்கு கொண்டு வந்து உடல் முழுவதும் பரவும் பொழுது நீங்க விடாம இந்த இதை மட்டும் மந்திர வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கிட்டே வாங்க. உடலும் உள்ளமும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் அடைகிறது. உடலும் உள்ளமும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் அடைந்து கொண்டே வருகிறது. இதை எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் சொல்லிக்கே வரல. இந்த தவத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு முறை கண்டிப்பா செய்யணும். அப்ப செஞ்சு இந்த ஆற்றலை வரும்போது உடலும் உள்ளமும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் அடைகிறதுங்கிறத மனக்கட்டளை கொடுத்துட்டே வரும். மனக்கட்டளைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மனக்கட்டளை கொடுக்கத்தான் நமக்குள்ள வேலை பார்க்க முடியுது. நான் தினமும் ஒரு தடையா அந்த கண்டிப்பா அந்த துரியாயுத தவத்தை செஞ்சுக்கிட்டே வரேன். ஓராண்டு காலம் நடக்கும் பொழுது என்ன ரிசல்ட் வருதுங்கிற அந்த ஓராண்டு கால முடிவுல நிச்சயமாக பகிர்ந்து கொள்வேன். அதுக்கு கடைசியா அந்த தவத்தை முடிச்சு உடலுக்குள்ள ஆற்றல் இறங்கும்போது அப்படியே உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரும்போது உடலும் உள்ளமும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் அடைகிறதுங்கிற சங்கல்பத்தை நம்ம அந்த செகண்ட்லயே சொல்லிக்கிட்டே வந்தோம். சொல்ல 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 பார்த்தீங்கன்னா தான் என்னுடைய தன்மை மாறுது. என்னுடைய தன்மை மாறும்போது நான் விட்டு போயிருந்த உறவுகள் என்கிட்ட அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி விலகி போகும்போது இந்த அன்போட போனாங்களோ அதே அன்போட இன்னைக்கு என்கிட்ட வர்றாங்க. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம். இவ்வளவு கேப் ஆயிடுச்சே, அந்த அன்பு குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா அன்பெல்லாம் குறையவே இல்லை. ஏதோ இடையில ஒரு சில பக்கத்தை காணுங்கிற மாதிரி பக்கம் காணாம போச்சு, இப்ப திருப்பி வந்துருச்சுங்கிற மாதிரி இருக்கு. இந்த அன்பெல்லாம் நீங்க வேற எங்கேயுமே கற்பனையும் பண்ணி பார்க்கவே முடியாது. இது அந்த கன்சிஸ்டன்சிங்கிறதுல இருக்கு. அதுலயும் மகரிஷியுடைய அந்த குரல்ங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மகரிஷியுடைய அந்த ஆன்ம கலப்பு பெறுவதற்கும் மகரிஷியுடைய தவ ஆற்றலை நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த ஒரு நுட்பமான ஒரு விஷயம் மகரிஷியுடைய குரலில் அந்த துரியாயுத தவத்தை நாம் ரெகுலரா செஞ்சுக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா அவர் வேற நம்ம வேறங்கிற உணர்வே இல்லை. அவர் எப்பவுமே நமக்குள்ள இருக்காருங்கிற மாதிரி இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் கவனிச்சு பாக்குறேன். அது அவர் செய்யற செயலாவே உணர்ந்து பார்த்துட்டே வரேன். இது மாதிரி நீங்களும் நுட்பங்களை பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு எந்த நேரத்துல முடியுதோ அது நீங்க செய்யுங்க. நான் கண்ணாடி தவத்துக்கு முன்னாடி அந்த தவத்தை செஞ்சுக்கிட்டு வரேன். துரியாயுத தவத்தை செஞ்சுட்டு வரேன். செஞ்சுட்டு நான் கண்ணாடி தவத்தை செய்யறேன். செஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆற்றல் அப்படி கட 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 கடன்னு இறங்கி அப்படி கொட்டுது. அப்படி கொட்டுற போது நான் என் மனசுக்குள்ள என்னை நானே டியூன் பண்ணிக்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் உடலும் உள்ளமும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் அடைகிறது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா கிடைத்ததற்கரிய மானிட பிறப்பு கிடைச்சிருக்கு. இந்த கிடைத்ததற்கரிய மானிட பிறப்பை நம்ம மிகச் சிறப்பாக வாழணும். நம்ம வாழும் காலத்திற்கு பிறகும் வரலாறு படிக்கக்கூடிய நபராக நாம் மாறக்கூடிய அளவிற்கு நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்ற விழிப்புணர்வுடன் நம்ம வாழ வாழ பார்த்தீங்கன்னா எவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்புல வந்திருக்கு, எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் கிடைச்சிருக்கு, எவ்வளவு அற்புதமான குரு கிடைச்சிருக்காங்க. அந்த குருவோட உயிர்கலப்பை எப்படியெல்லாம் பெற முடியுது, அந்த உயிர்கலப்பை பெற்று இந்த துரியாயுதத்துல போகும்போது நடக்கிற விளைவுகள் என்ன, அதனுடைய ஆனந்தம் என்ன, அதற்கு பிறகு வரக்கூடிய ஆற்றலுடைய அளவுகள் என்ன, அந்த ஆற்றலோட நம்ம மற்றவர்களை வாழ்த்தும் பொழுது மற்றவர்களுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணக்குகள் தீர்வதனுடைய நுட்பங்கள் என்ன, அதை சொல்லவே முடியாது. ஆனந்தத்தினுடைய எல்லை தான் அதுல சொல்லணும்னா அந்த ஆனந்தத்தை அனுபவித்தால் மட்டுமே தெரியும். அந்த அடிப்படையில் ஆனந்தம் தான் அனைத்திற்கும் அடிப்படையான தளத்தில் வெற்றி பெறுவதற்கான ஒரு விஷயம். எப்ப பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியல அப்பெல்லாம் மகிழ்ச்சியை நீங்களே உருவாக்கிக்கிறங்க.
கண்ணை முடிக்குங்க, நல்லா மூச்சை இழுங்க, மெதுவா விடுங்க. விட்டுட்டு 5 வயசுல இருந்து 7 வயசுக்குள்ள நீங்க இருந்த போது இருந்த அந்த பருவ வயசையோ இதையோ யோசிச்சு பாருங்க. இல்ல அந்த பருவ வயசு உங்களுக்கு நினைவுல இல்லைன்னா ஒரு 9 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள இருந்த பருவ வயசை யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க செய்த குறும்பான காரியங்களை செஞ்சு பாருங்க. உங்களை எரியாம உங்களுக்குள்ள சிரிப்பு வர ஆரம்பிக்கும். அந்த சிரிப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இழந்த மகிழ்ச்சியை மீட்டு கொண்டு வந்து தர ஆரம்பிக்கும். அந்த மகிழ்ச்சியை அடுத்த ஆனந்தங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆனந்தங்களை ஈர்த்து வந்து தருவதை பார்க்க ஒவ்வொரு இடத்துலயும் ஆனந்தம் கொட்டி கிடக்கு. கொட்டி கிடைக்கக்கூடிய ஆனந்தங்களை ஈர்த்து கொண்டு வருவதை பார்ப்பீர்கள். அந்த ஈர்க்க ஈர்க்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொல்லும் செயலும் உங்களுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு அணு மாற்றங்களை பெறுவதை பார்ப்பீர்கள். இப்பெல்லாம் நான் அந்த இதை இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய கருமையம் மட்டுமில்ல என்னுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய 6000 கோடி செல்களிலும் உள்ள கருமையமும் தூய்மை அடைகிறது. 72,000 நாடி நரம்புகள் உள்ள தடைகளும் நீங்குகிறதுன்னு எனக்கு மனக்கட்டளை கொடுத்து 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 பண்ண பார்த்தா இப்ப கண்ணை மூடி நான் உட்கார்ந்தேன்னா முன்னாடி எல்லாம் எனக்கு ஒளி சொரூபமா எனக்கு தெரியாது. இப்ப கண்ணை மூடி உட்கார்ந்தேன்னா எனக்கு ஒளி சொரூபமா எனக்கு தெரியும். அதுவே ஒரு மிகப்பெரிய அளவுல தியானத்திற்கு கிடைச்ச ஒரு வெற்றியா தான் நான் பார்க்கிறேன். இது மாதிரியான வெற்றிகளை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும். அதுக்கு மிக எளிய நுட்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக நீங்க பயன்படுத்தி வர 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 உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் பெறும். நம்ம மாற்றங்களுக்காக முயற்சி பண்ணுவதோ மாற்றங்களுக்காக தேடி போவதோ மாற்றங்களுக்காக கஷ்டப்படுவதோ வேண்டியதே கிடையாது. பயிற்சிகளை மட்டும் தொடர்ச்சியா நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா இந்த சிஸ்டமேட்டிக்கா அந்த கன்சிஸ்டன்சியா செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா எதை எப்படி அணுகிறது எங்கே அணுகிறது எதை செய்யறதுங்கிறது அது செய்யுது. நம்ம செய்யறதா இல்லை. அப்ப அறிவு வேலை பார்க்கலையா வேலை பார்க்குது தெளிவா வேலை ஆகுது. முன்னாடி அறிவு தெளிவா வேலை ஆகாது. இப்ப அறிவு தெளிவா வேலை. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனிச்சு பார்க்கும்போது முன்னாடி இருக்கிறத விட இப்ப ஏதோ ஒன்று நம்ம எடுத்து செல்வதை நான் உணர்கிறேன். இதுதான் தியானத்தோட வெற்றியை நான் பார்க்கிறேன். முன்னாடி நான் ஏதோ வந்தாலும் முயற்சி பண்ணா அது கிடைக்கும். அதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. அந்த தியானத்துக்கு வந்து கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணனா கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் முயற்சி பண்ணாம நினைச்சா கிடைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இன்னமும் பாத்தீங்கன்னா போக போக தன்மை மாறிக்கிட்டே வருது. இந்த தன்மை இந்த ஒரு மாதத்துல இருந்து இந்த 1வது மாதத்துல இருந்து நடந்தது. இப்ப 7 மாசம் 6 மாசம் முடிஞ்சிருக்கு. என்ன இருக்கு இனியும் போக 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 என்னுடைய தன்மை எப்படி மாறுது என்னுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி எடுத்துட்டு போக போகுது எல்லாமே ஏதோ ஒன்று இயக்கிக்கிட்டு இருக்கு. அது இரையாற்றலே இயக்குதுங்கிறத உணர முடியுது. இந்த உணர்வை நீங்கள் அனைவரும் இந்த தியானத்துல பெறணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனிச்சுட்டே வாங்க. ஒவ்வொரு நேரத்திலும் நீங்க எப்பெல்லாம் உங்களுடைய எண்ணம் எங்கேயாவது போகணும் டக்குன்னு ஆங்கிலேயில கவனத்தை வச்சுட்டு வந்தோம்னா அந்த எண்ணம் கண்ட்ரோல் ஆகுறது. கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வரும். இப்போ நிறைய இதில் அந்த புத்தருடைய விபாசனா பண்றவங்க எல்லாம் மூச்சுல கவனத்தை வைப்பாங்க. மூச்சுல கவனத்தை வைக்கிறது ஒண்ணுது ஆங்கிலேயில கவனத்தையும் வைக்கிறது ஒண்ணு. நம்ம ஆங்கிலேயில கவனத்தை வச்சுக்கூடாதுனோம்னா நம்முடைய எண்ணம் தேவையில்லாம ஓடாது. ஓடின எண்ணத்தை நம்ம அடுத்த செகண்ட் யோசிக்கணும். அப்ப இந்த சாமியுடைய பாட்டு நல்லா ஞாபகம் வச்சிருந்தோம்னா சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற சீரடியை செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க ஆனந்தம் பொங்குதங்கே அப்படிங்கிற மாதிரி யாராவது திட்டுனாம கோபமா பேசினா கூட நீங்க இந்த பாட்டோட அந்த 2 வரியை சொல்லிட்டு அறிவு ஆனந்தம் பொங்குதங்கேன்னு நினைச்சு பாருங்க. யாரு நம்மளை கோபப்படுத்தினாலும் நமக்கு கோபம் வர்றது இல்லை. அந்த இடத்துல அறிவு ஆனந்தப்படுறதுதான் என்னால உணர முடியுது. இது மாதிரி சின்ன சின்ன நுட்பங்களை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை இந்த கிடைத்திருக்கிற மானிட பிறப்பு ஒரு அற்புதமான மானிட பிறப்பாகவும் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியான மானிட பிறப்பாகவும் வருங்கால சமுதாயத்திற்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு மானிட பிறப்பாகவும் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சி இருக்கு. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம போற இடத்துல வரணும்னா நம்ம இருக்க நாட்டுல வர அளவுக்கு நம்முடைய தன்மையை உயர்த்திக்கிற முடியும். நம்ம எல்லாரும் தொடர்ச்சியா பயிற்சிகளை செஞ்சு 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 செஞ்சுதான் மாற்றங்களை உருவாக்க முடியும். எந்த அளவுக்கு நம்முடைய அந்த கன்சிஸ்டன்சிங்கிறத சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை விடா செஞ்சுக்கிட்டே வரணும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா கவனித்தல்ங்கிறது தான் வச்சுக்கணும். இப்போ ஒரு குடும்பத்துக்கு புரிய ஒரு இடத்துல கோபமா பேசுறாங்க இல்ல சந்தோஷமா பேசுறாங்கன்னா நீங்க அதோட மிங்கிள் ஆகாம அந்த கவனித்தல்ங்கிறத ஒரு நிகழ்வோட இருந்து பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அந்த கவனித்தலோட இருந்து பாருங்க. அந்த கவனித்தல் பார்க்க 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஏதாவது பிரச்சனை பேசினாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்றதுங்கிறது உங்களுக்கு எளிய முறையில தெரியும். அங்கே குழப்பங்கள் இருந்தால் அங்கே நீங்கிறத நீங்களே பார்க்க முடியும். கவனித்தல் ஒன்று மட்டுமே போதும். அது உள்ள போனோம்னா நமக்கு சில நேரங்களில் கோபத்தை ஏற்படுத்தும். சில நேரத்துல வருத்தத்தை ஏற்படுத்தும். நமக்குள்ள சங்கடத்தை ஏற்படுத்தும். அந்த உள்ள போகாம கவனித்தல் மட்டுமே இருந்து போயிட்டேன்னு வச்சுக்கணும். அந்த கவனித்தலை எப்படி வச்சுக்கணும்னா ஒரு பூவை பார்க்கணும். அந்த பூவை பார்க்கறதோட நிப்பாட்டிடணும். அந்த பூவை போய் எடுக்கிறதா நமக்கு சொந்தம் கொண்டாடுற மாதிரி பூவை பார்த்தோமா ஹாப்பினஸ் அவ்வளவுதான் என்ஜாய்மெண்ட். இப்போ ஒரு இனிப்பு கடையை பார்க்குறோமா
அதுல எல்லா ஸ்வீட்டும் இருக்கா பார்த்துட்டு ஹாப்பியா அப்பா நல்லா இருக்கா அப்படின்னு சாப்பிட்ட திருப்தியோட போயிடணும். ஆனா வாங்கி சாப்பிட்டு இருந்தோம்னா அதோட விளைவுகள் வர ஆரம்பிக்கும். அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனித்தலை வச்சுக்கிட்டே வாங்க. இப்போ ஒரு நல்ல கார், காஸ்ட்லியான காரை பார்த்தீங்கன்னா கவனிங்க, அதோட விட்டுருங்க. அது உங்களுக்கு வரணும்னா அது ஆட்டோமேட்டிக்கா காலத்தால், சூழ்நிலையா, அதுக்குரிய தகுதி இருந்தால் உங்களை நோக்கி எதுவா இருந்தாலும் வர ஆரம்பிப்பதை பார்க்கிறோம். கவனித்தல் மட்டுமே வச்சுக்கிட்டே வாங்க. நிறைய விஷயங்கள்ல இன்வால்மெண்ட்டே பண்ணாங்க, கவனித்தல் மட்டுமே போதும். இன்வால்மெண்ட்ல போனீங்கன்னா அதோட பிரச்சனைகள், அதோட சிக்கல்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொடர் சம்பவங்கள் அனைத்துமே நீங்க இன்வால்வ் ஆகி கவனிக்கிறதோடு நம்ம நின்று பாருங்களேன். எல்லாத்தையும் கவனிக்கிறதோடு நம்ம நின்று பாருங்க. ஒரு பூச்செடியை பார்க்கறான், அங்க தொடக்கூடாதுன்னு இருக்கு, எடுக்கப்படாதுன்னு இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம கவனிச்சு பார்க்கறதோட வந்துடும்ல. இப்போ ஒரு ஒரு இதுல ஜவுளி கடையில பொம்மை நிக்குது, அந்த பொம்மை காட்டியிருக்க ட்ரெஸ்ஸையோ இல்லை போட்டிருக்க பேண்ட் ஷர்ட்டையோ நம்ம எடுத்துட முடியுமா? அதை பார்க்கறதோடு படிக்கணும். அது மாதிரி அப்படி கவனித்தோட நின்று பாருங்க. அப்படியே நிக்க 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 பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் காணாம போயிட்டே இருக்கு. பல்வேறு விதமான வெற்றிகள் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இறை சக்திகள் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கவனித்தல் ஒன்றே போதுமானதுங்கிறத மட்டும் கவனமா இருக்கு. கவனித்தலை தாண்டிய விஷயங்கள் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. கவனித்தலை தாண்டிய விஷயங்கள் நமக்கு எப்பொழுது நடக்கணுமோ அப்பொழுது நிச்சயமாக நடக்குங்கிறது. எப்ப கவனித்தலை தாண்டி உள்ள போறீங்களோ அப்ப தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்கிட்டு கவனித்தலோட இருங்க. அந்த சிக்கல் இல்லாத நிலையை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அத்தனை நடந்துகிட்டே வருவதை பார்க்க முடியும். ஆனந்தமாக வாழ முடியும். அனைத்திற்கும் இந்த கவனித்தல்ங்கிற ஒரே ஒரு விஷயம் போதுமானது. எல்லாத்தையும் கவனிக்காம இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒண்ணு நடக்கணுமா, ஒண்ணு கவனிங்க. நடக்க வேண்டியது திருப்பி திருப்பி சிந்திங்க. எது இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த பைக்கை பார்த்தேன், அதுக்கு பிறகு வாங்கணுங்கிற நான் நினைச்சுட்டே வந்தேன்னா அந்த சிந்தனை வாங்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆனா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே போய் நேரத்தையும் காலத்தையும் வீணாகிட்டே இருக்க வேண்டியதே இல்லை. இது நமக்கு ஆகாது அப்படிங்கிறது பின்னாடி காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கணும்னா அதுக்கு பின்னாடி போயிட்டே இருந்தோம்னா நம்முடைய நேரமும் காலமும் வீணானது மட்டுமே மிச்சமாக இருக்கும். எப்பப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தன் வாழ்த்துங்கிறத உங்களுக்கு நிறைய சொல்லிட்டே வாங்க. உங்களுக்கு தன் வாழ்த்து நிறைய சொன்னீங்கன்னா நிறைய நோய்கள், இப்ப நான் நிறைய இடங்கள்ல பாக்குறேன், அவங்க சொல்றது பூராமே நோய்கள் வருது. நோய் எதனால வருது? ஒரே காரணத்தால தான். உடலுக்கும் மனதிற்கும் பிணக்கு ஏற்பட்டால் அப்படின்னா உடலுக்கும் மனதுக்குன்னா மனம் இங்கிருந்து வருது, உயிர்ல இருந்து வருது. உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு ஏற்பட்டால் நோயாக அது மாறுது. நோயா வர்றதில்லை. வர்ற நோய்ங்கிறது காய்ச்சல், சளி, தலைவலி, இது மாதிரி. இப்ப இந்த கேன்சர், தைராய்டு, இது மாதிரிலாம் உள்ள இருக்கிறது வெளிப்படுது. உங்களுக்குள்ள இருக்க எல்லாம் இப்ப எல்லாருக்குமே இந்த கேன்சர் கிருமிகள் இருக்கு. ஆனா யாருக்கும் வெளிப்படல. எப்ப வெளிப்படுதுன்னா எப்ப நம்ம உடலுக்கும் மனதிற்கும் பிணக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுது அது கேன்சராக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தொழில் நடத்துறோம்னா தொழில தோல்வியாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஒருத்தர் வாங்கி அப்பப்போ கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம்னா அவருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகிறது. அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ உடலுக்கும் உயிருக்கும் அல்லது உடலுக்கும் உங்கள் மனதுக்கும் பிணக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுது உங்களை நோக்கி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான மிக எளிய முறை அடுத்து இந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்க நுட்பங்கிறது வாழ்த்து. அந்த வாழ்த்து தன் வாழ்த்தாவே நம்ம சொல்லிட்டே வரோம். இப்ப நான் என்ன இருக்கேன்னா என்னை நினைச்சு இப்ப நம்ம நிறைய நேரம் தவம் பண்ணி இருந்தோம்னா துரியம் நினைச்சா துரியம் வரும், துரியாயுதம் நினைச்சா துரியாயுதம் வரும். எதை நினைக்கிறோமோ அது வரும். துரியம் நினைச்சு அந்த துரியத்துல வச்சு தன்வாழ்த்து வச்சு கொடுத்துட்டே வந்தோம்னா எப்பப்பெல்லாம் நேரம் இருக்கோ சும்மா உட்காந்துட்டு வருத்தப்படுறதையோ வேதனைப்படுறதையோ விட்டுட்டு தன்வாழ்த்து கொடுத்து கொடுத்து கொடுக்க 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 பார்த்தீங்கன்னா இந்த 6000 கோடி செல்களுக்கு அது போயிட்டே இருக்காங்க. 6000 கோடி செல்களில் இருக்க பதிவுகள் செயல் இழக்க ஆரம்பிக்கும். செயல் இழப்பு ஏற்பட ஏற்பட உங்களுக்கு பிரச்சனைகளே வராது. எப்ப பிரச்சனை வரும்னா செயல் இழப்பு இல்லாம அதை போய் நீங்க ட்ரிகர் பண்ற மாதிரி வருத்தப்பட்டோ கோபப்பட்டோ வேதனைப்பட்டீங்கன்னா ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆனா தியானம் இங்க வேலையே பார்க்கவே பார்க்காது. எதுக்காக பண்ணமோ அது அதற்கான வேலை நடக்கவே நடக்காது. நம்ம செய்யற தியானமோ தவமோ எதை நினைக்கிறோமோ அதை பெருக செய்யும். அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வருத்தத்தை நினைச்சோம்னா வருத்தத்தை பெருக செய்யும். கோபத்தை நினைச்சோம்னா கோபத்தை பெருக செய்யும். தொழில்ல தோல்வியை நினைச்சோம்னா தொழில்ல தோல்வியை பெருக செய்யும். குடும்பத்துல பிரச்சனையை நினைச்சோம்னா பிரச்சனையை பெருக செய்யும். எதை பெருக செய்யணும்னாலும் அது பெருக செய்யும். அதுல எந்த பிரச்சனையுமே கிடையவே இல்லை. ஆனா நீங்க தவமோ தியானமோ செய்யச்சு எதையா இருந்தாலும் பெருக செய்யும். நீங்கள் செய்யறது நல்லதையா கெட்டதையா நீங்க வச்சு பாருங்க. தியானம்ங்கிறது ஒரு மருந்து இதுக்கு விவசாயத்துல நம்ம அந்த உரம் போடுற மாதிரி தான் தியானம் இருக்கு. அது பயிரும் வளரும் களையும் வளரும். நீங்க வளர்க்க விரும்புறது பயிரையா களையாங்கிறத நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க.
பயிரைனா அடிக்கடி தற்சோதனை பண்ணி அந்த களையை நீக்கிக்கிட்டே வாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு களையை நீக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பயிர் செழித்து வளர்வதை பார்ப்பீர்கள். நீங்க பண்ற தவமும் தியானமும் என்னன்னா, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உரம் போடுவது மாதிரி வேற எதுவுமே கிடையாது. நீங்க அதுக்கு உரம் போட்டீங்கன்னா அது பயிரா இருந்தாலும் வளரும், களையா இருந்தாலும். இன்னும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பயிரை விட களை ஓங்கி வளரும். ஏன்னா அந்த களையினுடைய தன்மை அப்படி இருக்கு. அப்படி நமக்குள்ள உள்ள குறைபாடுகள் ஓங்கி வளர ஆரம்பிக்கும். அப்ப அந்த களையை நீங்க நீக்கிறதுக்கான நுட்பங்களை பயன்படுத்தவே இல்லைன்னா களையெல்லாம் ஓங்கி நிற்கும், தவத்துக்கு போய் பிரயோஜனமே இருக்கவே இருக்காது. அப்ப அந்த களையை ஓங்காம இருக்கணும்னா தற்சோதனை செய்து ஒவ்வொரு செயலும் எனக்கு தேவையா தேவையில்லையா. இன்னும் பார்த்தீங்கன்னா இரண்டொழுக்க பண்பாடு படி இந்த செயல் சரியா தப்பா, நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் இயன்ற உதவி செய்வேன். இதுக்குள்ள அது வருதான்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய கலையை நீக்குவதற்கு ஒரு மிக எளிய நுட்பமாக இருக்கும். ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுது இதே இதை கவனிச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாள் தவம் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாளைக்குள்ள கிரகத்தை காலையில தவம் பண்ணும்போது நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் எனக்கு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறையுது. சூரியன் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறதுங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கு. சூரியன் அன்னைக்கு முழுக்க உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கு. திங்கக்கிழமையா சந்திரன் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னது, சந்திரன் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கிரகமும் உங்களை கவனிக்குதுங்கிறது வந்துட்டா உங்களுடைய செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும். அந்த விழிப்புணர்வும் தொடர்ச்சியான விழிப்புணர்வாக அமைய ஆரம்பிக்கும். அந்த நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னா அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது வர ஆரம்பிக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிக்கவே நீங்க தவத்தில் உயர்ந்த நிலை அடைவீர்கள். தவத்தில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? மௌனம். மௌனம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்போ பொழுதெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மௌனம் இருந்துக்கூடாதுங்க. அதுவும் மௌனம் வந்து ரூமை பூட்டிட்டு இருக்காது. 1 மணி நேரம் மௌனம் இருக்கிறவங்க சூழ்நிலைகளை சந்திங்க. என்ன வேலை இருக்கோ அதுக்கு போங்க. அப்ப மௌனமா இருங்க. அப்பதான் தெரியும் நீ செய்யற மௌனம் சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற. அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற போது 2 நாள் அல்லது 3 நாள் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்து பாருங்க. அந்த மொபைல் ஆஃப் பண்ண முடியாம பல்வேறு மனசுக்குள்ள சிக்கல்கள் ஏற்படும். அந்த சிக்கல் ஏற்பட்டுச்சுனாவே நம்ம வந்து தியானத்துல உயர்ந்த நிலை அடையிறதுல பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பண்ணிக்கிட்டே வாங்க. அது மாதிரி குடும்பத்துல பிரச்சனை போய் கேள்வி பதில் மாதிரி நம்மள்ட்ட கேட்கறாங்களா, அப்ப அதிகமான பிரச்சனையான பதில்கள் சொல்லாம நம்ம மௌனமா இருந்து பழகி இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லாம வேண்டாமா, பதில் சொல்லாட்டினா விட மாட்டாங்க. அதுக்கு எப்படி சொல்றதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னாவே உங்களுக்குள் விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும். அந்த விழிப்புணர்வு உங்களுடைய வாழ்க்கை அடுத்த இடத்தை நோக்கி எடுத்து செல்ல ஆரம்பிக்கும். இந்த விழிப்புணர்வு தகவலுடன் இன்றைக்கு பதிவிட்டு உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் இன்றிலிருந்து மகத்தான மாற்றங்கள் தூங்கட்டும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது துரியாயுத தவம் தயவு செய்து செய்யுங்கள். ஏன்னா துரியாயுத தவத்தில் 3 வினைகளும் நீங்களும் மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. ஆகாமிய கர்மம், பிராப்த கர்மம், இந்த 3 கர்மங்களும் நீங்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நுட்பமான ஒரு விஷயம். இந்த 3 கர்மத்தை நீக்கிறதுக்கு வேற எதுலையுமே கிடையவே கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த 3 கர்மத்தை நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தவம் துரியாயுத தவம் சாமிஜி சொல்லியிருக்காங்க. தீராத நோய்கள் அனைத்தும் தீரும் சொல்லியிருக்காங்க. தீராத நோய்கள்னா ஏதோ நோய் மட்டும் கிடையாது. ஒரு கடனா இருந்தாலும் சரி, குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி, எதெல்லாம் உன்னால தீர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே நோய். உள்ளத்தில் களங்கம், உடலில் நோய், கடன், வறுமை. இந்த 3மே பார்த்தீங்கன்னா நோய் தான். உள்ளத்தில் களங்கம், உடலில் நோய், கடன், வறுமை. இந்த 3மே நோய். இந்த 3மே என்னைய பொறுத்தவரை துரியாயுதம் தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தோம்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது மகரிஷி குரல்ல இருக்கக்கூடிய துரியாயுத தவத்தை தினமும் நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் தொடரும், அற்புதங்களே குவியும் என்ற வாழ்த்துக்களுடன் அடுத்த முறை உங்களுடைய அனைவரையும் சந்திக்கிறேன். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் கன்சிஸ்டன்சி என்ற வார்த்தையை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக பயிற்சி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். மௌனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது அனைத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய தியானத்திற்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய நேரமும் கிடைத்திருக்கிற மானிட பிறப்பும் மிகப்பெரிய அளவில் மகத்தான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை தரும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி குரு வாழ்க குருவே துணை. இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் உள்ள இறையர்களும் குருவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு உதவியாகவும் வழிகாட்டுதலாக அமையட்டும். வாழ்க வளமுடன். வாழ்கவை. நன்றி, வணக்கம். சித்ராமா.
வாழ்க வளமுடன். சித்ராமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயாவுடைய மீது சிந்தனை சிறப்பு. நன்றிங்கய்யா. ரொம்ப சிறப்பா உங்களோட சிந்தனை கொடுத்திருக்கீங்க. தியான வெற்றிக்கான ரகசியம் என்ற தலைப்புல ஹீலர் இமயமரமன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக கொடுத்தாங்க. முதலாவதா எடுக்கும்போது வேதாத்ரி மகரிஷி நமக்கு கொடுத்ததான இந்த தத்துவங்கள், பயிற்சிகள், தவங்கள் இவை அனைத்துமே சிறப்பானவை என்று ஐயா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மௌனம் இல்லாமல் தியானம் சிறப்படையாது. அதுக்கு அடிப்படை நுட்பம் வந்து மௌனம் என்பதையும் நல்லா சொன்னாங்க. மௌனத்தை கடைபிடித்தா நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது மௌனம் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய மௌனத்தை வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருந்து இருக்கிறத விட நம்ம வேலைகளை செய்து கொண்டே நம்ம செய்யும் பொழுது அப்பதான் மற்றவர்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த மௌனத்தோட அந்த தவத்தோடு இணைத்து வெற்றி பெற முடியும்னு ஐயா சொன்ன விதம் மிக அருமை. அதாவது அந்த தொடர்ச்சி, இந்த மகரிஷி ஐயா வந்து எல்லாரும் தியானம் சொல்லுவாங்க, மகரிஷி தவம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா தொடர்ச்சியாக செய்வதுதான் தவம் அப்படின்னு சொன்னாதான் அந்த கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்மளுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பது வந்து துரியாதீத தவம் என்பதையும் அதை கூட துரியாதீத தவத்தை கூட ஐயா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மகரிஷியோட குரல்ல அந்த ஆன்மாவோடு இணைந்து நம்ம செய்யும்போது மிகச்சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. உடலும் உள்ளமும் உயிரும் தூய்மையாக மேன்மையும் அடையும். அப்பதான் அந்த துரியாதீத தவத்தின் மூலமாக மேன்மை அடையும் என்றதையும் ரொம்ப சிறப்பான நிறைய குறிப்புகள் சொன்னாங்க. துரியாதீத தவம் எப்படி செய்யணும், அதே மாதிரி நீங்க தவம் செய்த பிறகு நம்ம வந்து இந்த சிறு வயசுல என்ன நினைச்சு பாருங்க, நீங்க செய்த குறுவுகளை நிறைத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தானாவே ஆனந்தம் உண்டாகும். இப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு எடுத்து கூறிய விதம் அருமை. அதே மாதிரி சிந்தை அடக்கி சும்மா இருக்கின்ற அந்த பாடலை கவனத்தில் கொண்டு அதை வந்து அதில் அறிவானது ஆனந்தம் பொங்கும் என்று கூறிய விதம் அருமை. உடனே உள்ளே சென்று கவனித்தால் மட்டும்தான் நாம வந்து அந்த தவத்துல இணைய முடியும். உள்ள சென்று கவனிக்கணும். நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு பொருள் கிடைக்கணும்னா தவம் செய்த பிறகு நீங்க வெறுமே கவனிங்க, எல்லா விஷயத்தையும் கவனிங்க, தானாகவே உங்களை வந்து அடையும். சரிங்களா? தவம் செய்யும் பொழுது தானாகவே உங்களை வந்து அடையும். இந்த சிக்கல்கள்லாம் விலகும். அதுக்குள்ள சென்றாதான் அந்த சிக்கல் உண்டாகும். கவனிச்சுட்டு இது வேணும்னு நினைச்சாதான் நமக்கு சிக்கல்கள் உண்டாகும் கூறிய விதம் மிக மிக அருமை. அதே மாதிரி நோய் ஏன் உண்டாகிறது, அப்போ மனதுக்கும் உடலுக்கும் பிணக்கு ஏற்பட்டால் தான் நோய் உண்டாகிறது. அந்த பிணக்க தீர்க்கணும் இல்லையா? இது அத்தனையும் ஐயா சொன்ன விதம். அதே மாதிரி தன் வாழ்த்தினோட அவசியம், அது அனைத்தும் மிக சிறப்பு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இத்துணை அருமையாக மிக சிறப்பாக ஐயா அவர்கள் தியானத்தை பத்தி தியான வெற்றிக்கான ரகசியங்களை பற்றி மிக சிறப்பாக சொல்லிய விதம் அருமை. ஹீலர் இமயமரமன் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் தொண்டு தொடர இறையர்களும் குருவர்களும் பிரபஞ்சமும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்குங்களா அம்மா? ஐயா இருக்குங்களா கேள்வி பதில் நிகழ்ச்சி? இருக்குமா, எப்பவுமே நம்ம கேள்வி நிறைய. சரிங்கய்யா. ஓகேங்க. ஒரு சிறப்பு அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை வைத்துக் கொள்ளலாம். சிறப்பு அறிவிப்புகள், அதாவது நேரடி வகுப்பு, பட்டறை வகுப்பு இது நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு மாதமும். அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதம் 7வது மாதம் ஜூலை மாதம் 18, 19, 20 தேதிகள்ல வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்கள் 3 நாட்களும் நம்மளோட ராஜன் ரிஷி ஏஎஸ்ஆர் ஐயா அவர்கள் வகுப்பு நடத்த இருக்கிறாங்க. மலையம்பாளையத்துல ஆனந்த யோகா நிலையத்துல. அதுக்கு வந்து 100 அன்பர்களுக்கு மட்டுமே அனுமதி. அனைவரும் கலந்து கொள்வோம். ஆன்லைன்லயும் வகுப்புகள் இருக்கு. அடுத்ததாக பார்க்கும்பொழுது அதிகாலை 4:30 மணி முதல் நம்மளோட நிகழ்ச்சிகள், நாளை அதிகாலை முதல் நம்மளோட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. 9 மணிக்கு 9 to 10, 11 to 12, 2 to 3 இந்த நிகழ்ச்சிகள் நேரங்கள்ல வந்து சித்தர் குழு நிகழ்ச்சிகளா நடைபெற்று வருகிறது. அதுல அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிப்போம். நாளைக்கு மாலை வந்து அநேகமாக நம்ம ராஜரிஷி ஐயாவோட ஏஆர்எஸ் ஐயாவோட சிறப்பு நிகழ்ச்சிகள், அந்த சிந்தனை உரை இருக்கும்.
அனைவரும் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். அடுத்ததாக இப்பொழுது 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்களோட தற்சோதனை நிகழ்வு. அனைவரும் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சி செல்ல இருக்கிறோம். அன்பர்கள் யாராவது கேள்வி கேட்கணும்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். மதுமதி யோகா அவங்க அன்மியூட் பண்றோமா, நீங்க கேட்கலாம், உங்க கேள்விகளை கேட்கலாம். மதுமதி. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையான சிந்தனை ஐயா. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுங்க ஐயா. இது என்னோட கேள்வி வந்து அந்த மௌனம் தாங்கய்யா. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி 1 hour அதுதான் அப்படிதாங்கய்யா ட்ரை பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படிங்கய்யா நமக்கு யாராவது வந்துட்டாங்க இல்ல பசங்க அந்த டைம்ல இருக்காங்க அப்படின்னா லைட் கம்மியா பேசிட்டு நம்ம இருக்கிறதே ஓகேவாங்கய்யா, இல்ல சுத்தமாவே எதுவுமே என்னங்க? 1 மணி நேரம் தானேம்மா, எழுதி கிடைக்கிறேன். ஓகே ஓகே ஓகேங்கய்யா. ஸோ மேக்ஸ் அந்த அவங்க இல்லாத டைம் அந்த மாதிரி பண்றது நல்லதாங்கய்யா, இல்ல சூழல் எப்படி இருந்தாலும் ஒரே டைம்? எப்ப ஓய்வு கிடைக்குதோ அப்ப உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் முழுக்க நான் மௌனமாக இருக்கிறேங்கிற உணர்வு ஏற்படும். ஓகே. அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க உடல் ஒளியா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே ஓகே, சிறப்பையா. நன்றிம்மா. வாழ்க. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜியம்மா. ராஜியம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கமா? வாழ்க வளமுடன். ராஜியம்மா. கௌரி அம்மா. ராஜியம்மா உங்க கேள்விகளை கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? ஒருத்தரா கேளுங்க. கௌரி அம்மா உங்களுக்கு அன்மியூட் மியூட் போட்டு. ராஜியம்மா உங்க கேள்விகளை கேளுங்க. ஓகே, அவங்க வெளியேறிட்டாங்க. கௌரி அம்மா உங்க கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க பேச்சு அருமையா இருந்ததுமா. நன்றி ஐயா. ரொம்ப கேட்க கேட்க இன்னும் பேசுவீங்களா, ஏன் நிறுத்திட்டீங்கன்ற மாதிரி இருந்தது. அருமையா இருந்தது. நீங்க மௌனத்தை பத்தி பேசும்போது 1 மணி நேரம் இருக்கலான்ற எண்ணம் இப்போ வந்துச்சுங்க. நம்ம மௌனம் இருக்க முடியலையே நான் நினைச்சு நின்றேன் ஐயா. இப்ப நீங்க 1 மணி நேரம் இருக்கலாம், தப்பு இல்லை, 1 மணி நேரம் கூட இருக்கலாம்னு சொன்ன பிறகு சரி அதை கடைப்பிடிக்கலான்னு சங்கல்பம் போட்டுட்டேன் ஐயா இப்பவே நானு. வாழ்க வளமுடன். உங்கள் மௌனம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. செல்வகுமாரி அம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கமா? செல்வகுமாரி அம்மா. செல்வகுமாரி அம்மா. செல்வகுமாரி அம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். ஓகே. ராஜிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. உங்க ஸ்பீச் எல்லாம் ரொம்ப தடவை கேட்டுட்டே இருக்கோம், உங்களோட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றியா. மிக எளிமையா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுறீங்களையா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. நான்லாம் ரொம்ப டைம் ஒழுங்கா செய்யாத போது உங்களோட ஸ்பீச்சை கேட்டேன்னா ஒரு 10 daysக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி இவ்வளவு சின்னதா சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா இருக்குயா. ஒரு சின்ன ஒரு டவுட்யா ஐயா. இப்ப பசங்க தப்பு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுதுயா, அவங்கள எப்படியா வாழ்த்துறது? இப்ப தவறான வழிக்கு போறாங்கன்னா அவங்கள அது அது அவங்களுக்கும் தெரியுது, ஆனா அதை திருத்தி அவங்கள எப்படியா எடுத்துட்டு வர்றது? எப்படி வாழ்த்து கூறுறது? முதல்ல நமக்கு அரைக்காப்பு போடணுமா, அப்புறம் யார் அப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு மானசீகமா அரைக்காப்பு போடணுமா. சரியா. அப்புறம் அவங்க செய்யறது என்ன தவறோ அந்த தவறு திருந்தி அவர்கள் உணர்ந்து வாழ வேண்டும். திருந்தி உணர்ந்து வாழ வேண்டும். ஓகேயா. அருட்காப்பு சொல்லிக்கிட்டே அவங்க பேர் சொல்லி அருட்காப்பு சொல்லிக்கிட்டே இருந்தா ஓகேவாயா? அவங்க உருவத்தை நினைச்சு நீங்க அருட்காப்பு, உங்களுக்கு தான் அவங்க உங்களோட பிள்ளைய தானே தெரியும், உருவம் தெரியும். ஆமாயா. உருவத்தை நினைச்சு போடும்.
ஓகேயா. ஏன்னா அவங்க தவறு செய்ய நினைச்சாலும் செய்ய முடியாது. சரியா, நன்றியா நன்றியா. உங்க மூலமா நிறைய தீர்வு கிடைச்சிருக்கியா, இதுக்கும் தீர்வு நன்றி. கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எல்லாத்தையும் நன்றிங்கய்யா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா, வாழ்க வளமுடன்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி நோட். ரெட்மி நோட். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கய்யா, நல்லா இருக்கீங்க. அதுவும் நீங்க இருக்கும்போது என்னங்கய்யா எங்களுக்கு குறை? அவ்வளோ எடுக்க எடுக்க அல்ல குறையாத செல்வத்தை மாதிரி ரொம்பவே அப்படியே நன்றி உணர்வால அப்படியே மனசு நெகிழுதுங்கய்யா, ரொம்பவே நெகிழுதுங்கய்யா. மனசு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ஆக்சுவலா மௌனம் சொல்றாப்புல எனக்கு எப்பவுமே மௌனம் நினைக்கும் போது அன்னைக்கு தாங்க பல தர்ம சங்கடமான விஷயங்களா நடக்குங்கய்யா. அன்னைக்கு வாயை திறக்காம இருக்கவே முடியாதபடி இருக்குங்கய்யா. இன்னைக்கு நீங்க இந்த 1 மணி நேரம் சொல்லும்போது சரி, இந்த 1 மணி நேரம் இனிமேல் நம்ம கடைபிடிப்போம் அப்படின்ற ஒரு உறுதி வருதுங்கய்யா. அது ஒண்ணு. அப்புறம் நிறைய விஷயங்கள் அப்படியே பாயிண்டா அப்படியே சொல்லினே வந்துட்டீங்க. இந்த சின்ன சின்ன அது நவகிரக தவம் எப்ப பார்த்தாலும் நான் பண்ணணும்னு நினைப்பேன். இப்ப நீங்க சொன்ன இந்த சின்ன டிப்ஸ் ரொம்பவே அற்புதமா இருக்குங்க. புதன் கிரகம் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் அது சொல்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப அற்புதங்க. வாழ்க வளமுடனையா. அப்புறம் சில டைம் சொல்லுங்கய்யா. மௌனம் இருக்கிற போதுமா உங்க கண்ணை மூடி உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மௌனமே எனக்குள் நிறைகிறதுன்னு நினைச்சு உங்களை ஒரு நிமிஷம் பார்த்துருங்கம்மா. அந்த 1 மணி நேரத்துல எடுத்தோன்னே பார்த்துருங்க. அப்புறம் எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுக்கு உள்ள பாருங்க. அப்படியே பார்க்க பார்க்க உங்களுடைய ஒளி உடல் வேலை பார்க்க ஆரம்பிக்க உங்களுக்கு தடையே இல்லாம காரியங்கள் நடக்கும். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசீலா அம்மா. ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. தன் வாழ்த்து எப்படி, அதுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. தன் வாழ்த்து கொடுங்கன்னு சொன்னீங்கல்ல. நான் இருக்கேன்னா என் பேரை சொல்லி இமயவரம்பன் அருட்பேராற்றின் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன் வாழ்த்துறோம்ல, அதுதான் தல்வான். இல்ல ஒரு காரியம் நடக்கணும்னா ஒரு அது உடல் என்ன நலம். காரியம், அதுக்காக என்ன காரியம்னு யோசி. காரியம் உங்களுக்கு தானே தெரியும். அந்த காரியம் விரைவில் நடக்கணும்னு வாழ்த்திட்டே வாங்க. அதுவும் அருட்பேராற்றின் கருணையினால் அந்த காரியம் நடந்தா எனக்கு நல்லதா இருந்தா அந்த காரியம் நடக்கட்டும்னு வாழ்த்திட்டே. எதா இருந்தாலும் அருட்பேராற்றல் கையில ஒப்படைச்சிட்டு தான் நம்ம இந்த வாழ்த்து போட்டாலும் அதோட விருப்பம் இருக்கணும், அதோட வில்லு இருக்கணும். அது விரும்பினா மட்டும்தான் எனக்கு அது நடக்கணும். இல்லைன்னா பிற்காலத்துல ஏதாவது சிக்கல் வரணும். அதோட விருப்பப்படி நீங்க இருந்தீங்கன்னா எப்பவுமே சிக்கல் இருக்கு. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ருத்ரப்பன் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வாழ்க வளமுடன். உங்க ஸ்பீச் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. நான் உங்க ஸ்பீச் ரெகுலரா கேட்பேன். எப்படி இருந்தாலும் அட்டன் பண்ணி நான் கேட்பேன். நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயா. எனக்கு ஒரு சின்ன இது ஐயா, நான் வேலையில இருந்தேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க கிளைண்ட் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன இது பண்ண சொல்லிட்டாங்க, வெளியே வர சொல்லிட்டாங்க. முதல்ல வேற ஒருத்தர் எடுத்துட்டாங்க. நான் கடந்த 1 மாசமா வேற இடத்துல ஜாப் ட்ரை பண்றேன், கிட்ட போற இன்டர்வியூ அட்டன் பண்றேன். ஆனா கையில கிடைக்க மாட்டேங்குது ஐயா. எல்லாமே கொஞ்சம் கழுவி கொஞ்சம் விலகி விலகி போகுது. அப்படியே வேலை எதனா கிடைச்சாலும் பாம்பே அந்த பக்கம் நார்த் சைடா கிடைக்குது. எனக்கு அதெல்லாம் அதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. என்ன பண்ணுவேன்? தன் வாழ்த்து நிறைய சொல்லுங்கய்யா. எந்த இடத்துக்கு இன்டர்வியூ போறீங்களோ அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த இடத்துக்கு காப்பு போடுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சா நல்லதோ அந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கட்டும்னு தன் வாழ்த்துல சொல்லிட்டே வாங்க. அருட்பேராற்றல் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வேலை எனக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய வேலை எனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி வாழ்த்திட்டே வாங்க. வாழ்த்திட்டே வந்தீங்கன்னா சரியான இடம். நல்லது ஐயா. நாளைக்கு கூட ஒரு இன்டர்வியூ திரும்ப கூப்பிட்டுருக்காங்க, போய் பார்த்துட்டு அந்த அங்க போற இடத்துக்கு போடுங்க. சரி ஐயா. நன்றி ஐயா. ஐயா உங்க நம்பர் வேணும் ஐயா. எனக்கு அந்த டிஸ்பிளேல இருக்கும். எல்லா இணையதள மார்க்கத்துல வரக்கூடிய என்னுடைய இதுல அந்த பிளேயர் போட்டிருக்காங்களா, அதுல பூரா நம்பர். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். செல்வகுமாரி. செல்வகுமாரி அம்மா வாழ்க வளமுடன். சாரிங்க, நான் எக்ஸைட் போட்டுன்னு இருந்தேன், டக்குன்னு எடுக்க முடியல. நான் சார் சொல்றத கேட்டுக்கின்னு இருந்தேன். முன்ன கூட பேசணுங்க.
ஆனா அயராத விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. நான் வந்து அவ்வளோ கொஞ்சம் அடிக்கடிக்கு ஏதாச்சும் ஒன்று மறந்துடுவேன். இப்போ அதை சொல்லி சொல்லி ரொம்ப எல்லாத்துக்கும் அயராத விழிப்புணர்வு எடுப்பேன்னு சொல்லும்போது எல்லாமே கரெக்டாக செய்யறேங்க. அவர் சொல்றது அத்தனையும் நான் இந்த முன்ன வந்து பேசும்போது சொன்னாரு, இப்போ அவருக்கு பேசும்போது அது உண்மையாக தான் நடக்குதுங்க. நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ சாராண்ட சொல்கிறேன், ஒரு வருஷம் வந்து ஆனந்த யோகா முடிச்சுட்டு இப்போ ஆசிரியர் பயிற்சிக்கு என்ன சேர்த்துருக்குறாங்க சார். நன்றி சார். உன்னுடைய வார்த்தைகள்லாம் நான் பின்பற்றுவேன். தேங்க்யூ சார். நல்லா உண்மையிலே சார் நீங்க சொல்றது வந்து நம்ம அதையே கடைபிடிச்சா அப்படியே அப்படியே செம்மையா தான் ஒர்க் அவுட் ஆகுது சார். உண்மை சார். ஆமா நான் வந்து ரொம்ப நாளாக கூட இதுவும் இல்லை. இப்பதான் நீ போன இது எப்ப பேசுனீங்க, இப்போ உடனே அந்த கொஞ்ச நாள்லயே கரெக்ட். ஆமா ஆமா இல்ல. சரி நான் அயராத விழிப்புணர்வு இருப்பேன். ஒரு அடிக்கடி பாலை மறந்துடுவேன். அடிக்கடி போனுக்கே சார்ஜர் போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணாது விட்டுடுவேன். அது மாதிரி சின்ன சின்ன கருத்துக்கள் அப்படியே இருக்கும்போது நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் அயராத விழிப்புணர்வுல தான் இருப்பேன்னா அந்த லைட் நிறுத்தணுமா, ஃபேன் மேல் மாடியெல்லாம் போய் நான் ஃபேன் போட்டு வந்துடுவேன். அப்புறம் திட்டுவாங்க. இப்பெல்லாம் அயராத விழிப்புணர்வு அது கரெக்டா செய்தோமா அப்படிங்கும்போது கரெக்டா செய்யறேங்க. அது உண்மைதாங்க. ரொம்ப தேங்க்யூங்க. நான் பின்பற்றி நான் வழி நடத்துக்கிறேங்க. தேங்க்யூங்க. கொஞ்சம் வேலை விட்டுருக்காங்க, வீட்டுல பேசலாம்னு ஆசை இருக்கு. தேங்க்யூங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக ஆறுமுகம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். ஆறுமுகம் பவானி ஐயா. திருச்சந்தமே வாழ்க. கேள்வி எதுவும் இல்லை, உங்க முக தரிசனத்துக்கு தான் வச்சேன் நானு. முகத்தை பார்த்துட்டேன். நன்றி சார். நன்றி சார். நன்றி ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. அதுக்கு தான் போன் பண்ணேங்க ஐயா. நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க. நன்றி சார். நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி. ஏன் எல்லாரும் மௌனம் சொன்னா எல்லாரும் வந்து மௌனத்துல இருக்கணும்னு சொல்றாங்க, இங்கே யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு. ஆனா நீங்க மௌனத்துல இருக்கும் பொழுது நீங்க வெளியிடங்களுக்கு செல்லுங்க, மற்றவர்களோட உரையாடுங்க, அதாவது அத மௌனத்துல எழுதி காமிக்கிறது இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அது அந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும் ஐயா. அமைதி. சரிங்க சரிங்க. நீங்க தொடர்ச்சியா இருக்கணும்னா 3 நாள் மௌனம் முடிச்சீங்கன்னா அப்ப அப்படி பண்ண வேண்டியது. ஒரே ஒரு நாளைக்கு தினமும் 1 மணி நேரம் இருக்க முடியும். எந்த வேலையும் கெடுத்துக்கிறாம ஒரு டேக் மட்டும் மௌனம்னு போட்டுக்கோங்க. எதை எழுதி காட்டுறதுக்கு ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. சும்மா எழுதி காட்டுங்க. உங்களுக்கு நிறைய நேரம் உங்களை அறியாம மௌனம் உங்களுக்குள்ள நிறைஞ்சுக்கிட்டே இருக்க பாருங்க. ஏன்னா மௌனத்தை ஆரம்பிக்கும் போது கண்ணை மூடி எனக்குள் மௌனம் நிறைகிறதுன்னு நினைக்க சொல்றேன். எப்பப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் எனக்குள் மௌனம் நிறைகிறதுன்னு நினைக்க சொல்றேன். இந்த 2 வார்த்தைகள் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்குள்ள மௌனம் நிறைவதை பார்க்குது. இது வரைக்கும் நீங்க மௌனம்ங்கிறது நிறைஞ்சு பார்த்துருக்கவே மாட்டீங்க. மௌனம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அது நிறைஞ்சு பார்த்துருக்கீங்களா? நிறைஞ்சு பார்த்துருக்கீங்க. இப்ப நிறையும். இப்ப நீங்க சொல்றது இன்னையில இருந்து நீங்க பாருங்க நிறையும். எங்க இருந்து நான் நிறைஞ்சேன்னா அது சுத்த வெளியில இருந்து தான் நிறையும். சுத்த வெளியில சூழ்நிலத்து மாற்றம் நமக்குள்ள கொண்டாந்து நிறைச்சிடாங்க. மௌனம் எனக்குள் நிறையட்டும்னு நினைக்கும். மௌனம் எனக்குள் நிறையும். அப்படி நிறையும். நிறைய உங்களுக்குள்ள ஆனந்தம் பெரிய ஆரம்பிங்க. அப்புறம் உங்களை அறியாம அந்த 1 மணி நேரம் தான் 2 மணி நேரம் ஆக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இல்ல 1 மணி நேரம் 10 நிமிஷமா ஆக்க வாய்ப்பு கிடைக்குமா, அப்படின்னு கொஞ்ச நேரமாவது எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு எப்ப ஆர்வம் வருதோ அப்ப அந்த மௌனத்தோட நீங்க லயமாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்க ஐயா. அப்ப வந்து சாதாரண நேரத்துல கூட மௌனம் என்னுள் நிறையட்டும் நம்ம சொல்லிக்கலாம் இல்லைங்கய்யா? உச்சந்த நேரம் உள்ளங்கால் வரைக்கும் நினைக்கணும். ஓகேங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அப்படி நீங்க நபரா மாறிடுவீங்க. சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமாக மிக அருமையாக நமக்காக அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியும் சிறப்பா நமக்கு பதில் கொடுத்தாங்க ஐயா. அவங்க ஹீலர் இமயமரமன் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இது போல பல சிறப்பான கருத்துக்களை நம்மிடம் அவர் பகிர மேன்மேலும் அவர் தொண்டு தொடர இறையர்களும் குருவர்களும் பிரபஞ்சமும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்களும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவரும் அருட்பேராற்றின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் மற்றும் மேலும் இவான எல்லாம் உள்ள இறையர்களும் குருவர்களும் எப்பொழுதும் உறுதுணையாக அமையட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம். நன்றி.